ரீசெண்டாக நம்ம சேனலில் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கேமை பற்றி போட்டிருந்தோம். இப்போ அந்த வீடியோ பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக என்னோட நம்பருக்கு ஒரு ஸ்கேமர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறத பற்றி ஒரு ஐடியா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது இவ்வளோ பெரிய ஸ்கேம், அது மட்டும் இல்லாமல் அதில் மாட்டினா என்ன ஆகும் முத கொண்டு தான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. ஸோ ஏற்கனவே நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரீசெண்டாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்து இருந்துச்சு. அதாவது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துருச்சு. அதாவது ஆன்லைன் ஜாப் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா இல்லையா அப்படிங்கறது மட்டும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்கலாம், இல்லைனா நார்மலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற தாட்லேயே வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ இனிஷியலாக வந்து ஒருவேளை பார்ட் டைம் ஜாபாக இருந்தால் செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ கொடுத்த உடனே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூகுள் மேப்போட ஒரு லிங்க் அனுப்பி அந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் ரேட்டிங் கொடுங்க, அதிகமான ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கு போகாமல் என்னால் எப்படி ரிவ்யூ கொடுக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்லேயே வந்து நான் வந்து அப்படி வச்சிருந்தேன். ஏன்னா அப்படி அனுப்புகிற கடையோட அட்ரஸ் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் அதை ரிவ்யூ பண்ணுறது சரி இருக்காது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஃபேக்கான ரிவ்யூ அப்படிங்கிறனால நான் பெருசாக அதை ரிவ்யூ பண்ணலை. ஆனால் சாயங்காலம் திருப்பி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஒரே ஒரு கூகுள் மேப் ரிவ்யூ கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 200 ரூபா கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு டவுட் வந்துருச்சு, கண்டிப்பாக இது உண்மையாக இருக்காது. ஏன்னா யாருனாலும் சரி கூகுள் மேப்புக்கு இந்த ரேட்டிங் கொடுக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மேப் ரேட்டிங் கொடுத்தா 200 ரூபா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சும்மா ஒரு ஃபேக் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ண பிறகு அந்த ரேட்டிங்கை மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி அடுத்தது என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வெயிட் பண்ணும்போது அவங்க வந்து உங்கள்கிட்ட சில டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்கள் நேம், ஏஜ், அட்ரஸ், அதுபோக உங்கள் யூபிஐ ஐடி, ஃபோன் நம்பர், இதே மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த ஃபோன் நம்பருங்கிறது வாட்ஸ்அப் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எனக்கு அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் பண்ணி விட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எல்லா டீட்டெயிலும் போலியாக வந்து டைப் பண்ணியிருந்தேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் அசைன் பண்ணுவோம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காசு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கோடு கொடுக்குறேன், உங்களோட எம்ப்ளாயி கோடு. இந்த கோடை வந்து எங்களோட கம்பெனியோட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கோடை அனுப்புங்க, அவங்க சேலரி கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோடை பார்த்த உடனே எனக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு கோடு இருந்துச்சு. அதனால நான் அந்த குரூப்புக்கு அனுப்பலை. ஜஸ்ட் அந்த குரூப்போட லிங்க் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனேன். அனுப்புன மாத்திரத்தில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் உடனே வந்துருச்சு, நான் பாட் இல்லை அப்படின்னு. அதாவது டெலிகிராம் பொறுத்தவரை நிறைய பாட் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அது ஜஸ்ட் வந்து ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லையாங்கிறக்காக ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். அவங்க வந்து உங்களை எம்ப்ளாயி கோடுக்கு வந்து டைப் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ரிப்ளை வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு மெசேஜ் அனுப்புனேன். அதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணலை. அதனால் நான் அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலை. இதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இது வந்து பெரிய ஸ்கேம் தெரியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியறதுக்காக நான் கூகுள்லையும் அதுபோக பல வெப்சைட்லையும் வந்து நான் வந்து டேரெக்டாக போய் அதை இன்ஃபர்மேஷனை வாசிக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கான பல விதமான ட்ரூத்ஸ் வந்து வெளியே வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, உங்களுக்கு இந்த முதல் ஜாப் பண்ணி நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கிரெடிட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அந்த 200 ரூபா கிரெடிட் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஜாப் அசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஒரு நாளும் 1000 ரூபா வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே முதல்ல உங்களுக்கு 1000 ரூபா டேட்டா கிரெடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. என்ன மாதிரியான ஜாபாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டோட ரேட்டிங்கை கொடுக்குறதா இருக்கட்டும், இதே மாதிரி ரேட்டிங் கொடுக்க சொல்லுவாங்க. முதல் நாள் ரேட்டிங் கொடுக்கும்போது 800 ரூபா அல்லது 700 ரூபா எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் அவங்க சொன்ன அமௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ரெண்டாவது நாள் வந்து நீங்கள் வேலை பார்ப்பீங்க, ரெண்டாவது நாள் உங்களுக்கு ஒரு 800 ரூபா கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்போ ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்க, வீட்டில் இருந்த மாதிரி 800 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும், இதுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் நிறைய பேருக்கு வந்துடும். ஆனால் இனிமே தான் வந்து ஆட்டமே ஆரம்பிப்பாங்க. மூணாவது வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஜாப் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்ல உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து கிரியேட் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இனிஷியல் செக்யூரிட்டி காஸ்ட்டாக நீங்கள் ஒரு 1000 ரூபா வந்து உங்களுக்கு எங்களோட அக்கௌண்ட்ல ஏற்றி விடுங்க. அப்படி ஏற்றி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஜாப் வரும். அந்த ஜாப்பை நீங்கள் அசைன் பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா 1700 ரூபா 1800 ரூபா ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து சில பேர் ஸ்டாப் பண்ணிடும். ஆனாலும் சில நபர்கள் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம சம்பாதிச்சிட்டோம், அப்படி இருக்கும்போது நம்ம ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா உங்களுக்கு கிரெடிட் பண்ணி விடும். அவங்களும் வந்து ஜெனூனா இருக்கிற மாதிரி காட்டி கட்டுறதுக்காக அந்த 1000 ரூபா பிளஸ் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிச்சு 700 ரூபா சேர்த்து உங்களுக்கு வந்து 1700 சொல்லி ஏற்றி விடுவாங்க. ஸோ இதே மாதிரியாக நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வேலை பார்ப்பீங்க,
வைப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து கூட்ட சொல்லுவாங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு மேல 2000 ரூபாய் கொடுங்க, அதனால நீங்க 2000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் எடுக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக 4000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்து ஏமாத்துவாங்க. இதே மாதிரி டபுளாக கிரெடிட் பண்ண ஆரம்பிக்கிற பட்சத்தில் எங்க கம்பெனியில் நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் சேர்ந்துட்டாங்க, அதனால இது ஈஸியாக மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேரோ 100 பேரோ இருப்பாங்க. அந்த குரூப்ல உங்களை சேர்த்து விடுவாங்க. சேர்த்து விடுற பட்சத்தில் அதுக்கு நிறைய மெசேஜ் வரும். அதாவது நான் 50,000 ரூபாய் போட்டேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் வந்துட்டு, 2 லட்சம் ரூபாய் போட்டேன், 3,50,000 ரூபாய் எனக்கு வந்துடுச்சு, அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் போட்டேன், எனக்கு வந்து 15 லட்சம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, சூப்பராக எனக்கு மெசேஜ் காசு வருது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரியாக 60, 70 பேர் 80 பேர் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணும்? கண்டிப்பாக எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் இதை போய் குறுக்கு வழியில் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டை கூட்ட ஆரம்பிப்போம். இதே மாதிரி படிப்படியாக நீங்கள் அமௌண்ட்டை கூட்டுறதுக்கு ட்ரை பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வரும். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கூடிடுச்சு, இந்த ஸ்டார் ரேட்டிங் 1000ல் ஒருத்தர் தான் வரும். அப்படி வந்தவங்களுக்கு என்னன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பெரிய பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரும். நீங்கள் குரூப்பில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த டெலிகிராமில் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அந்த குரூப்பில் அதே மாதிரியாக உங்களுக்கும் அமௌண்ட் கூடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா சில பேர் வந்து எஸ்கேப் போயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் வந்து அந்த டைம் கிடைக்காது. பெரிய அமௌண்ட் போட்ட உடனே கிடைக்காம போயிடும். ஸோ பெரிய அமௌண்ட் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் முதல்ல ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பாரு, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். அல்லது உங்களுக்குன்னு ஒரு பிஆர் வந்து யாராவது வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த பிஆருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அச்சோ அப்படியே நடந்து போச்சு. பொதுவாக இப்படி யாருக்குமே நடக்காத ஒரு ஸ்டார் ரேட்டிங் வரந்தாங்க கண்டிப்பாக எல்லாருமே சம்பாதிப்பாங்க. நீங்கள் வந்து குரூப்பில் பார்த்துருப்பீங்களா மெசேஜ் எல்லாத்தையும், உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஆகி போச்சே, தெரியாமல் ஆகிப்போச்சு, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், யாராவது ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்க ஏமாற்றுவாங்க. அப்படி அவங்க கேட்டு திருப்பி வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும்போது, சார் எங்கள் சைடில் வந்து வெப்சைட்டில் வந்து ஏதோ சர்வர் சைடில் வந்து ஒரு சின்ன எரர் நடந்திருக்கு, சரி பண்ணிட்டோம், ரெட்டிஃபை பண்ணிட்டோம், ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி இதை விளாடணும்னு சொல்கிறாங்க. விளாட பட்சத்தில் நேற்று நீங்கள் லாஸ் ஆன அமௌண்ட்டையும் சேர்த்து ஒன்று உங்களுக்கு தந்துடுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி பார்ப்பீங்க, அந்த டைமில் உங்களுக்கு 2 ஸ்டார் இருந்தால் 4 ஸ்டார் ஆயிரும். 4 ஸ்டார் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? 50,000 கட்ட வேண்டியது 1 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லி வரும். 1 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்கும் போதே அடுத்ததாக 1 லட்சம் கட்டினீங்கன்னா நீங்கள் போட்ட 1,50,000 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க. ஸோ அப்படியும் சில பேர் வந்து இதில் அமௌண்ட் போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அமௌண்ட் காலியாயிரும். கடைசியாக ஒய்ஃபோட நகை அடமாட வச்சு, வீட்டை அடமாட வச்சு நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் அந்த அமௌண்ட்டை உள்ளே போட்டு ஏமாந்தவங்களோட கதை வந்து இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது. அந்த எதிரில் பேசுகிற லேடி 2 நாள் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி காசு வராதப்போ ஃபோன் பண்ணி, ஐயோ அண்ணே உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன், இப்படி ஆகிப்போச்சே, சேச்சா இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கண்ணே, தங்கச்சிக்காக ட்ரை பண்ணுங்கண்ணே அப்படின்னு சென்டிமெண்டலாக பேசி அவங்கள ஏமாத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமான குணம் கொண்டவங்க தான் அந்த ஸ்கேமர்ஸாக இருக்காங்க. ஸோ ஒருவேளை நான் அப்படி ஏமாந்துட்டேன், என் காசை நான் வந்து திருப்பி கொண்டு வரணும்னா என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த வழி வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. டெலிகிராமை பொறுத்தவரை எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால ஒருத்தங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் இன்னொருத்தங்களுக்கு வந்து போகுமே தவிர இடையில வந்து யாருமே அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. ரெண்டாவதாக நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தான் முதல்ல ஒருத்தர் கால் பண்ணாரு, அவர் நம்பரை வச்சு நான் வாங்கிடலாம்ல, அவருக்கு தான் ஃபோன் நம்பர் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் ஆக்சுவலாக ஸ்கேமரோட நம்பர் கிடையாது. அதுவும் ஏமாற்றி எங்கே இருந்தோ யார்கிட்ட இருந்தோ ஒரு அப்பாவிகிட்ட இருந்து திருடின நம்பராக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து முதல் டைம் நீங்கள் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கோடு கேட்கும். அதாவது ஏற்கனவே ஒரு பழைய ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு கோடு போகும். அந்த கோடை எடுத்து தான் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது எஸ்எம்எஸ் போகும். ஆனால் ஸ்கேமர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆகிட்டு அப்படி சொல்லி ஏதாவது ஒரு வயதானவர்கிட்ட இருந்து ஓடிபியை வாங்கிட்டு அந்த 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பை வந்து இந்த ஆப்புக்கே வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்போட ப்ரிவிலேஜ் அவங்க வாங்கிடுறாங்க. அதாவது ஓடிபி உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த புது ஃபோனில் உங்களோட வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் அக்கௌண்ட்டை வந்து உங்கள் ஃபோன்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. அதையும் நம்பி சில பேர் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த மொதல் வாட்ஸ்அப் நம்பரும் அந்த ஹேக்கர் வந்து ஸ்கேம் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரிஜினல் நம்பராக இருக்காது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு மெசேஜோ இல்லைன்னா ஒரு கால்ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து முதல் நாள் 2ஆம் நாள் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. படிப்படியாக உங்களை ஏமாற்றுவாங்க, அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏமாற்றுவாங்க. ஏன் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது ஸ்டெப் சொல்லி கூட உங்களுக்கு ஹேக் பண்ணலாம். நான் இப்போ சொன்ன மெத்தட் ஒன்று, இதே மாதிரி வேறு டைப்லையும் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி இதே மாதிரியாக வந்து உங்ககிட்ட யாராவது ஃபோனில் மெசேஜ் பண்ணாங்கன்னா தயவுசெய்து அவங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி விட்டுருங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலமாக இந்த ஸ்கேம்ல இருந்து நிறைய பேர் தப்பிப்பாங்க. ஸோ நானும் டெக் இன்கமுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.